கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூரில் தனியார் கல்லூரியில் கேரளாவை சேர்ந்த ஷாருன் ராஜ் என்ற இளைஞர் முதுகலை பட்டப்படிப்பு படித்து வந்தார். இவரை களியாக்காவிளையை அடுத்த ராமவர்மன் சிறையை சேர்ந்த கிரீஷ்மா என்ற இளம்பெண் உயிருக்கு உயிராக காதலித்து வந்தார். கடந்த 2021ஆம் ஆண்டு இவர்களுக்குள் அரும்பிய காதலானது 2 ஆண்டுகள் நீடித்தது. இந்நிலையில் கிரீஷ்மாவுக்கு அவரது பெற்றோர் ராணுவத்தில் பணியாற்றும் ஒருவருடன் திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்தனர். இதற்கு கிரீஷ்மாவும் சம்மதிக்கவே பழைய காதலனை என்ன செய்வது என தெரியாமல் விபரீத முடிவெடுத்தார். 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 14ஆம் தேதியன்று ஷாருன் ராஜை வீட்டிற்கு வரவழைத்த கிரீஷ்மா கஷாயத்தில் ரப்பர் மரத்திற்கு அடிக்க பயன்படுத்தும் மருந்தை கலந்து குடிக்க கொடுத்தார். காதலி தந்த பாடத்தை உற்சாகமாக அருந்திய ஷாருன் ராஜ் வீடு திரும்பிய பின் அவருக்கு வாந்தி ஏற்பட்டது. பின்னர் திருவனந்தபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவருக்கு உடல் பாகங்கள் செயல் இழந்து இறந்தும் போனார். பெற்றோர் தாய்மாமன் உதவியின்படி காதலனை காதலியே விஷம் கொடுத்து கொலை செய்த இந்த சம்பவம் தமிழகம் மற்றும் கேரளாவை உலுக்கியது. இதையடுத்து கிரீஷ்மா மற்றும் அவரது தாய் பிந்து, தாய்மாமன் நிர்மல்குமாரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது. தனக்கு திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டதை பலமுறை காதலனிடம் கூறியிருக்கிறார் கிரீஷ்மா. இதை கேட்ட ஷாருன் பயங்கரமாக கதறி அழுததாக கூறப்படுகிறது. எங்கே இவனை இப்படியே விட்டால் எதிர்காலத்தில் தொல்லை செய்வானோ என எண்ணி வீட்டில் ஆலோசனை கேட்டுள்ளார். அதன்படி காதலனை அடிக்கடி சந்தித்த கிரீஷ்மா மாம்பழ ஜூஸ் வாங்கி அதை வைத்து ஜூஸ் சேலஞ்ச் நடத்தினார். ഇതെന്തോ കളിയെന്തോ പറ റെക്കോർഡ് ചെയ്യാണ് പറ എന്തോ ചലഞ്ച് ഇതെന്തോ കളിയെന്തോ പറ റെക്കോർഡ് ചെയ്യാണ് പറ. இதையடுத்து கஷாயம் என்ற பெயரில் கிரீஷ்மா கொடுத்த பானத்தை குடித்தார் ஷாருன். அப்போது தொண்டை வறண்டு வாந்தி வந்துள்ளது. உடனே காதலியை பார்த்து வாந்தியா வருது என அப்பாவியாய் கேட்டுள்ளார் ஷாருன். இதை கேட்ட கிரீஷ்மா மருந்து அப்படிதாண்டா இருக்கும், நல்லா குடிச்சு தூங்கு, சரியாகிடும் என கூறியிருக்கிறார். திருமண வாழ்க்கைக்கு இடையூறு விளைவிப்பானோ என எண்ணி கடைசி நேரம் வரையிலும் இரக்கமின்றி காதலனை கொலை செய்ததாக கிரீஷ்மா வாக்குமூலம் அளித்தார். மேலும் கொலை செய்வதற்கு முதல் நாள் காதலனை வீட்டுக்கு வரவழைத்து ஒருமுறை உறவு வைத்துக் கொள்ளலாம் என்றும் தொடர்பு கொண்டாராம். இந்த தகவல்கள் அடங்கிய குற்றப்பத்திரிகையும் 95 சாட்சியங்களையும் விசாரித்த கேரளாவின் நெய்யாற்றின் கரை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியது. அதன்படி ஷாரோனை கொலை செய்த முக்கிய குற்றவாளி இளம்பெண் கிரீஷ்மாவுக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் தூக்கு தண்டனையும் விதிக்கப்பட்டது. மேலும் கொலையை மறைக்க உதவிய கிரீஷ்மாவின் தாய் மற்றும் தாய்மாமாவுக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பு வெளியானவுடன் கிரீஷ்மாவின் பெற்றோர் வீட்டிற்கு ஒரே மகள், ஆதலால் தண்டனையை குறைத்து வழங்குமாறு கெஞ்சினார். ஆனால் தீர்ப்பை வழங்கி பேனாவின் முனையை உடைத்த நீதிபதி இறுதியாக ஷாரோனின் தியாகம் குறித்து சில வார்த்தைகள் பேசினார். கிரீஷ்மா கொடுத்தது விஷம் என்று தெரிந்தும் குடித்துள்ளார். பின்னர் 11 நாட்கள் மருத்துவமனையில் இருந்தபோதும் தன் காதலியை காட்டிக் கொடுக்கவில்லை. அந்த அளவுக்கு கிரீஷ்மாவின் காதலுக்கு அடிமையாக இருந்துள்ளார். ஆனால் இத்தகைய காதலுக்கு துரோகம் செய்வது எவ்வளவு கொடூரமான மனநிலை! கிரீஷ்மா இளம் வயது பெண் என்பதற்காக அவரை மன்னித்து விடுவதும் சரியாகாது. இதன் காரணமாகவே இத்தகைய தண்டனையை வழங்கியதாக குறிப்பிட்டார்.